Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற அமெரிக்கன் ரைட்டர் ரால்ஃப் வால்டோ எமர்சன். இது இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பேப்பர்ல 3rd யூனிட்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக். பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ் கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ எமர்சன் த லீடர் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம். ஸோ எமர்சன் வந்து அந்த அமெரிக்கன் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ல உருவாக்குன ஃபர்ஸ்ட் ரைட்டர் எமர்சன் தான். நம்மளுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வேணும்னு சொன்னவர் எமர்சன். அதுக்கு முதல் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் எல்லாம் இந்த யூரோப்பியன் ரைட்டர் ஸ்டைலே காப்பி பண்றாங்க. அப்படி இல்லை, நம்ம லிட்ரேச்சர் வித்தியாசமா இருக்கணும்னு சொன்னவர் எமர்சன். ஸோ அவர் தான் வந்து ரொம்ப அவங்க வந்து அவருக்கு அப்புறம் தான் அமெரிக்கன் லிட்ரேச்சரே ஒரு ஒரு புது ஸ்பிரிட்டோட இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவர் தான் டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிற அந்த அமெரிக்கன் லிட்ரேச்சரோட கோர். அமெரிக்கன் லிட்ரேச்சர் பத்தி பேசினாலே டிரான்சென்டென்டலிசம் பேசாம இருக்க மாட்டோம். ஸோ அதோட லீடரா நம்ம எமர்சனை பார்க்கிறோம். Ralph Waldo Emerson was an American writer, speaker, and thinker. He was born in 1803 and became one of the most important leaders of the transcendentalist movement of the 1800s. So, இவரோட செஞ்சுரி 1800ஸ்ல வாழ்ந்தவர். இப்போ 19th செஞ்சுரியோட பிகினிங். ஓகே, ஸோ அந்த பீரியட்ல வாழ்ந்தவர். இவர் தான் டிரான்சென்டென்டலிஸ்ட் லீடர்ஸோட முக்கியமான அந்த மூமெண்டோட முக்கியமான லீடரா பார்க்கப்படுறவர் தான் எமர்சன். He believed in the power of the individual and the inner self. அவர் வந்து தனி மனிதனை நம்பினாரு. இன்னர் செல்ஃப், அவனுக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஆன்மா, அதை பத்தி அதிகமா பேசியிருக்காரு. He wanted people to trust their own thoughts and not simply follow what society says. அவர் என்ன சொல்வார்னா, நீ ஒன்ன நம்பு, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய். சொசைட்டி சொல்லுதுன்றதுக்காக ஒரு விஷயத்தெல்லாம் செய்யாத. அது உண்மையில நல்லதான் தெரிஞ்சுக்கணும். நீ வந்து புரிஞ்சுதான் நடந்துக்கணும். உன்னோட இன்ஸ்டிங் கண்டிப்பா நேச்சர் பாத்தீங்கன்னா, நேச்சர்ல இருக்கிறது எல்லாமே அது தனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்யுது. மற்ற அனிமல்ஸ் எல்லாமே அது மாதிரிதான் மனுஷன் என்ன பண்ணும், உனக்கு என்ன தோணுதோ, உன்னோட தாட்ஸ் உனக்கு என்ன சொல்லுதோ அதை செய்யுன்னு சொல்லியிருப்பார். He wanted people to trust their own thoughts and not simply follow what the society says. Society சொல்றதுக்காக செய்யாத, நீ own thought என்ன சொல்லுதோ அது செய்யுன்னு சொல்றவர் தான் எமர்சன். He spoke against following the crowd and believed that each person had a unique purpose. அப்போ அவர் என்ன crowd ஃபாலோ பண்ணாத, கூட்டத்தை பார்த்து போகணும்னு அவசியமே கிடையாது. யுனிக்கா இருக்கணும், ஒவ்வொரு மனுஷனும் தனித்துவத்தோட இருக்கணும்னு சொன்னவர் தான் எமர்சன். His ideas helped shape a new way of thinking in America. அமெரிக்காலேயே ஒரு நியூ திங்கிங் கொண்டு வந்தவர் அவர் எமர்சன். எமர்சனோட ஐடியாஸ் தான் அந்த மக்களே ஃபாலோ பண்றாங்க. தனியா இருக்கணும், தனித்துவமா விளங்கணுங்கிறது தான் அவரோட ஒரு முக்கியமான கொள்கையா இருந்தது. ஃபேமஸ் ரைட்டர்ஸ் லைக் வால்ட் விட்மன் அண்ட் ஹென்ரி டேவிட் தோரு அட்மயர்ட் ஹிம் அண்ட் saw him as a teacher. இப்ப பெரிய பெரிய ரைட்டர்ஸ், அதுக்கு பின்னாடி வந்த ரைட்டர்ஸ், அவருக்கு அப்புறம் வந்த ரைட்டர்ஸ் எல்லாம் இவரை தன்னோட குருவா ஏத்துக்கிட்டாங்க. வால்ட் விட்மன், தோரு மாதிரி ரைட்டர்ஸ். அடுத்தது அவரோட பிலீஃப்ஸ் அண்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்க்கலாம். எமர்சன்ஸ் கீ பிலீஃப்ஸ் வேர் செல்ஃப் ரிலையன்ஸ், நேச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். செல்ஃப் ரிலையன்ஸ்னு அவர் எழுதின புக்கோட பேரு. செல்ஃப் ரிலையன்ஸ்னா என்னன்னா தன்னை நம்புவது. ஓகே, ஸோ இயற்கையை அதிகமா நம்புறாரு. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஓகே, ஸ்பிரிச்சுவல் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கண்டிப்பா எல்லா மனுஷன்ட்டையும் இருக்குன்றத நம்புறாரு. He wrote many essays and gave public talks to share his thoughts. நிறைய எஸ்ஸேஸ் எழுதினாரு, அதே மாதிரி நிறைய பப்ளிக் டாக்ஸ் கொடுத்திருக்காரு டு ஷேர் ஹிஸ் தாட்ஸ். அவரோட எண்ணங்களை வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நிறைய எஸ்ஸேஸும் எழுதியிருக்காரு, நிறைய பப்ளிக் ஸ்பீச்சஸும் கொடுத்திருக்காரு. இஸ் ஃபேமஸ் எஸ்ஸேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ், ஓவர் சோல், The Poet and Experience. In his essay, 1836 essay Nature, he said, இது இன்னொன்னு இருக்கு, excuse me. Yes, another important book of his is The American Scholar. Okay, இது எல்லாமே அவரோட முக்கியமான ஒர்க்ஸ். In his 1836 essay Nature, இது ஒரு சரி, இதெல்லாம் வந்து ஒர்க்ஸ்ன்றதுனால I'll put it in italics. அப்புறம் நேச்சர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் எழுதின ஒரு ஃபேமஸான புக்கு. இது it came out in 1836. He said that nature and human soul are deeply connected. நேச்சரும் இயற்கையும் ஹியூமன் சோலும் ரொம்ப டீப்லி கனெக்டட்னு சொல்றாரு. அதாவது மனுஷனும் இயற்கையும் தொடர்புடையவங்க தான், வேறு வேறுலாம் கிடையாதுன்னு சொல்றாரு. He believed that God was not far away but lived in everything around us including in ourselves. கடவுள் எங்கோலாம் இல்ல,
ஓகே. அப்படி நீங்க நினைக்காதீங்க. ஸ்கைல இருக்காரு. அப்படியெல்லாம் கிடையாது. கடவுள் நம்மளோட தான் இணைஞ்சு தான் வாழ்றாரு. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அந்த மாரி இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன்ல வந்து எடுத்துக்கிறாங்க இவங்கெல்லாம் டிரான்சென்டென்டலிஸ்ட்ஸ் எல்லாமே. ஹி ஆல்சோ கேவ் அ ஃபேமஸ் ஸ்பீச் கால்ட் த அமெரிக்கன் ஸ்காலர் இன் 1837. ஸோ அவரோட இந்த அமெரிக்கன் ஸ்காலர் ஒரு ஸ்பீச்சா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அத வந்து என்னவா குடுக்குறாருன்னா, பிரிண்ட்ல குடுக்குறாரு. ஓகே. விச் என்கரேஜ்ட் அமெரிக்கன்ஸ் டு திங்க் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ இவரோட இந்த ஒர்க் அப்புறம் தான் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் எல்லாம் இண்டிபெண்டண்டா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எமர்சன்ஸ் ரைட்டிங் ஹெல்ப் ஸ்டார்ட் அ நியூ அமெரிக்கன் வாய்ஸ் இன் லிட்ரேச்சர். அப்போ அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு ஒரு புது வாய்ஸ் கொடுத்தவர் அவர் தான். ஒன் தட் பிலீவ்ட் இன் ஃப்ரீடம், ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட். அவங்களுக்குன்னு ஒரு தனி ராஜ்யத்தை லிட்ரேச்சரை உருவாக்குறதே அது உருவாக்கணும்னு சொன்னவர் எமர்சன். அதை செஞ்சு காமிச்சாரு. அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ எமர்சன்ஸ் லெகசி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அவரை ஃபாலோ பண்ணவங்களை பற்றியெல்லாம் அடுத்து அவர் எத்தனை பேர் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தினாரு, அவர் வழி வந்தவங்க யாரெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். எமர்சன்ஸ் ஐடியாஸ் வேர் ஸ்பிரிச்சுவல் பட் நாட் டைட் டு எனி ஒன் ரிலிஜன். அவர் நிறைய ஈஸ்டர்ன் ஐடியாஸ்லேருந்து எடுத்துக்கிறாரு ஒழிஞ்சு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும், ஆன்மா சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஒரு ரிலிஜனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அவர் பேச மாட்டார். ஈஸ்டர்ன் ரிலிஜன் நிறைய இந்த கன்ஃபியூஷனிசம்லேருந்து எடுத்திருப்பாரு, ஹிந்துயிசம்லேருந்து எடுத்திருப்பாரு. இன்னும் நிறைய ஈஸ்டர்ன் ரிலிஜன் நிறைய இதில் இருந்தோம். நேச்சர் இயற்கையில இருந்து எடுத்திருப்பாரு. பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல ரொமான்டிக் ஏஜ்ல இருந்த ரைட்டர்ஸ் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே அவரோடது வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கும். ஹி பிலீவ் தட் ஈச் பர்சன் குட் ஃபைண்ட் ட்ரூத் த்ரூ ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ அவர் என்ன நம்பினார்னா, ஒவ்வொரு மனுஷனும் உண்மையை வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் அவனோட ஃபீலிங்ஸ்ல இருந்துமே தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க சொல்றத வச்செல்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். He was hopeful about the human spirit and thought that people could grow and achieve great things. அவர் என்ன நம்பினார் அப்படின்னு சொன்னா, ஹியூமன் ஸ்பிரிட் அண்ட் தாட் அபவுட் த ஹியூமன் ஸ்பிரிட் அண்ட் தாட் அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, பீப்புள் குட் க்ரோ அண்ட் அச்சீவ் கிரேட் திங்ஸ். மனுஷன் நிறைய சாதிக்க முடியும்னு நம்பினார். ஓகே. ஹிஸ் ரைட்டிங் வாஸ் பார்ட் ஆஃப் அமெரிக்கன் ரொமான்டிக் மூவ்மெண்ட் விச் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபீலிங்ஸ், இமேஜினேஷன் அண்ட் நேச்சர். அப்போ அவரோட ரைட்டிங் வந்து அமெரிக்கன் ரொமான்டிக் மூவ்மெண்ட்டோட ஒரு பார்ட். ஓகே. ஏன்னா அதிகமாக ஃபீலிங்ஸ் பற்றி பேசுறாரு, கற்பனைகளோட பேசுறாரு, இயற்கையை பற்றி பேசுறாரு. அதனால அமெரிக்கன் ரொமான்டிக் மூவ்மெண்ட், அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம் இதெல்லாம் எமர்சனோட ரொம்ப ரிலேட்டான விஷயங்கள். எமர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் மெனி லேட்டர் ரைட்டர்ஸ் நாட் ஒன்லி இன் அமெரிக்கா பட் அரவுண்ட் த வேர்ல்ட். அவர் வந்து அமெரிக்கன் ரைட்டர்ஸை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, உலகத்துல உள்ள நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. He taught people to believe in themselves and to see life as full of meaning. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னை நீ நம்பு, உன்னை நீயே நேசிக்கணும், உலகத்தை வந்து ஒரு அர்த்தத்தோட பாருன்னு சொல்றாரு. ஹிஸ் மெசேஜ் வாஸ் சிம்பிள் பட் பவர்ஃபுல். ஒரு சாதாரண கருத்து தான், எல்லாருமே சொல்ற விஷயம்னா, ஆனா பவர்ஃபுல்லா சொல்றாரு. ஈச் பர்சன் ஹாஸ் அ டிவைன் சொல்றாரு, அன்பே சிவம் மாதிரி. ஓகே. ஒரு டிவைன் சோல், உனக்குள்ள ஒரு டிவைன் சோல் இருக்குது. அது வந்து இந்த யூனிவர்ஸோட, இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப கனெக்டடா இருக்குது. அதை நீ ஃபீல் பண்ண நல்லா புரிஞ்சுக்குவேன்றதை தான் வந்து எமர்சனோட powerful message to the world. Okay, hope you understood. Thank you.